ஹாய் செலிபிரிட்டிஸ், நாங்க தான் உங்க குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோ பாத்தீங்கன்னா, நான் நிறைய சொல்லியிருப்பேன். நிறைய பேர் வந்து லைவ் வியூ கேட்டிருக்கீங்க, கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க உங்களுக்கு என்ன ஃபேவரட் ஃபுட்டு. அந்த ஃபுட்டை செய்ய தான் நான் வந்திருக்கேன். அது என்னோட மெத்தட்ல கொஞ்சம் ஈஸியா செய்ய நான் வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, சாம்பார் சாதம். என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, சாம்பார் சாதம். இது வந்து இந்த கோயில் ஸ்டைல்ல நிறைய பேர் இந்த கல்யாண மண்டபத்துல அதெல்லாம் வந்து சாம்பார் சாதமா கொடுப்பாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளா என்னோட மெத்தட்ல நான் செய்ய போறோம். அதுக்காக நான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எனக்கு வந்து விசில் வந்துருச்சு. நான் வந்து விசில் போட்டுட்டேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து 1 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். 1 கிளாஸ்க்கு துவரம் பருப்பு சொல்லுவோம்ல, அந்த பருப்பு, இன்னொரு 1/4 டம்ளர் பாசி பருப்பு. இந்த மெத்தட்ல தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து சீரகம், ஒரு 5 பல்லு பூண்டு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் நம்ம போட்டுட்டு அடுப்பை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ ஒருத்தவங்க ஸ்டைல ஒருத்தவங்க விசில் வரும். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 5 விசில் விடுவேன். அப்பதான் எனக்கு கரெக்டா இருக்கும். கொஞ்சம் குழஞ்சிருந்தாதான் அந்த சாப்பாடும் நல்லா இருக்கும். எனக்கு வந்து இந்த வேறையா இருந்தாலும் பிடிக்காது. கொஞ்சம் கொலன்னு இருந்தாதான் சாம்பார் சாதம் நல்லா இருக்கும். ஆனா நான் வந்து விசில் போட்டுட்டேன். சோ வந்து காய்கறி என்னென்ன போடுறீங்க தானே, கண்டிப்பா சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதுதான் டேஸ்டே. சின்ன வெங்காயம் பாத்தீங்கன்னா நான் ஒரு 10 பல்லு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகா 2 காஞ்ச மிளகா சின்னதா கிள்ளி வச்சிருக்கேன். கருவேப்பிலை வச்சிருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 2 பழம் எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை உடைச்சு வச்சிருக்கேன். அவ்வளவுதான். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கேப்சிகம் ஒரு பாதி கேப்சிகம் தான் போட்டிருக்கேன். இவ்வளவு இருக்கும் கேப்சிகம், அவ்வளவுதான். கொடை மிளகா, ஓகேவா, அது எடுத்திருக்கேன். ஒரு 4-5 பீன்ஸ் எடுத்திருக்கேன், இந்த மாதிரி கட் பண்ணி. ஒரு சின்ன கேரட்டா எடுத்திருக்கேன். இதுதான் நான் சேர்க்கிறது காய். நிறைய பேர் வந்து முள்ளங்கி போடுவீங்க, கத்திரிக்காய் போடுவீங்க, உங்க விருப்பம், நீங்க எப்படி வேணா செய்யலாம். நான் வந்து இந்த காய்கறில இதை எடுத்திருக்கேன். அப்புறம் அவ்வளவுதான். நம்ம வந்து இன்னைக்கு வந்து அப்பளம் வந்து பொரிக்க போறோம். இப்போ வந்து இப்ப நம்ம அப்பளம் பொரிச்சுலாம், அப்புறம் நம்ம தாளிச்சிடலாம். ஓகேவா, வீடியோக்குள்ள போயிடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா உங்க அப்பளம் பொரிக்க போறாங்க. அப்பளம் பொரிச்சிட்டு இருக்கட்டும். நான் போய் அங்க ஆஃப் பண்ணிட்டேன். 5 விசில் வந்துச்சு. ஸோ வந்து இவங்க ஆஃப் பண்ண போறாங்க. அப்பளம் கரெக்டா இருக்கு. இவ்வளவு அப்பளம் எல்லாம் நாங்க சாப்பிட மாட்டோம். வந்து தண்ணி வேற பால் மட்டும் குடிச்சிட்டு வேண்டியதான். அப்புறம் மாவா இருக்கு. எங்க அம்மா கூட இப்படிதான் இது பண்ணுவாங்க. மாவா பெருசா போடணுமா உடைக்கணும்? பெருசாவே போட்டுரு. உடைச்சு என்ன பண்ண போற? சின்ன. ஓகே, அப்பளம் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் அப்பளம் தான் பொரிக்கிறாங்க. பாத்தீங்களா, எனக்குலாம் தொட்டிக்கு ஏதாவது வேணும். இது நல்லா முட்டை அப்பளமா பாத்தீங்களா? அப்படிதான் வரும். ஓகே, சூப்பரா அப்பளம். அவ்வளவுதான், எடுத்துரு. பொரிச்சாச்சு. அப்பளம் ரெடி. இப்ப நம்ம வந்து சாம்பார் சாதத்துக்கு வந்து நம்ம அந்த கிரேவி பண்ணுவோம்ல, அதை பண்ணி எடுத்துக்கலாம். கடுகு, சீரகம் கொஞ்சமா, கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். சீரகமும் போட்டாச்சு. கருவேப்பிலை, சின்ன வெங்காயம்,
கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கும். ஓகே, வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கலாம். இந்த அளவு போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணியிருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளி பழமும் 1 பச்சை மிளகாவும், சின்ன பச்சை மிளகா அதை பாருங்க, அவ்வளோதான். இதை நம்ம அடுப்புல எல்லாம் செய்வது வந்து இது வந்து இந்த தக்காளி பழம்லாம் கொஞ்சம் சுருங்கி வர வரைக்கும் வேகட்டும். எல்லாமே நம்ம சேர்த்துடலாமா குட்டி, காய்கறி எல்லாமே ஒன்றா நல்லா வதங்கிடும். ஓகேவா? தக்காளி பழம் ஒரு 2 நிமிஷம் கழித்து போட்டுட்டு காய்கறி நம்ம எடுத்துக்கிட்ட காய்கறி, ஏன்னா இதெல்லாம் நல்லா வதங்கணும் நம்மளுக்கு. ஸோ அதுக்கு தான் கொட்டிக்கலாமா? அந்த ஓரத்துலலாம் இருக்குது. அவ்வளோதான், எல்லாமே போட்டாச்சு. நல்லா இது வதங்கிட்டோம். வதங்கிட்ட பிறகு பாருங்க எப்படி இருக்கும். வதங்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி காய் வேக வச்சுருவாங்க. நான் தண்ணி வந்து போய் எடுத்துட்டு வரேன். இதில் என்னால் எடுத்துட்டு போவோமா? ஆமாம், நெய் மட்டும் ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து வேக வைக்கணும் காய். அதுக்கு நடுவில் வந்து நம்ம வந்து எலுமிச்சை பழம் இருக்கு இல்லையா, ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் பழமாக நம்ம வந்து புளி வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும். ஓகேவா? குட்டி புளி இருக்குல்ல, எடுத்துருவா கொஞ்சம் நிறையா. இந்த காய் பார்த்தீங்கன்னா ஒரு 90% ஃபுல்லாக வேகணும். அந்த 100 மட்டும் நம்ம ஒரு 10 இருக்கும் இல்லையா, அது வந்து நம்ம வந்து குக்கரில் போட்டு வேக வச்சுட்டோமே கரெக்டாக ஆகிடும். ஓகேவா? நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா வந்து வதங்கணும். ஃபஸ்ட்டு நல்லா வதங்கி வரட்டும். ஓகேவா? வதங்கிட்டு இருக்கு. புளியும் இந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். முரட்டம் பார்த்தீங்கன்னா கரைச்சாச்சு. மசாலாவும் சேர்க்கல, புளி மட்டும் தான் ஊற்றுறேன். புளி ஊற்றிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுவேன். புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம். இப்போ நான் வந்து இதில் என்ன சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் தூள் தான். நீங்கள் வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் மசாலா. இதில் எதுவுமே நான் சேர்க்கலை, சாம்பார் மசாலா மட்டும் தான் சேர்க்குறேன். நான் இதில் பாதி ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன், 2 ஸ்பூன் கரெக்டாக வரும் இதில். அதனால் சாம்பார் தூள் சேர்த்துக்கிட்டேன். சாம்பார் தூள் சேர்த்துட்டு நல்லா நம்ம கிளறி விட வேண்டியதுதான். சாம்பார் தூள் சேர்த்தோன்னே செம்மையாக வாசனை அடிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா விருப்பப்பட்டா ஆப்ஷனல் தான். எனக்கு இது பிடிக்கும், கொஞ்சம் இனிப்பு பிடிக்கும் அப்படின்றவங்க வெல்லம் இருக்கு இல்லையா, லைட்டாக சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டே ஒரு மாதிரி நம்மளுக்கு கொடுக்கும். ஆப்ஷனல் லைட்டாக தான் நான் எடுத்துட்டேன், ரொம்ப சின்ன சைஸில் தான் எடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக சேர்த்து செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும்.
வாசனையே சூப்பரா இருக்கு. இதுல நான் எந்த மசாலாவும் சேர்க்கல, சாம்பார் தூள் மட்டும் தான் சேர்த்திருக்கேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கொஞ்சம் நல்லா வேகட்டும். சேர்க்கல, ஸோ வந்து பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபைனலாக கூட நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு. இப்போ நான் வந்து உப்பு எப்படியே பத்தலை, அதனால் நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நம்ம சாப்பாட்டில் பருப்பில் எதுலையுமே உப்பு போடலை, பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. ஓகேவா? வெந்துருச்சா பார்க்கலாமா? இல்லை, இன்னும் கொஞ்சம் வேகட்டும் காய். இது வெந்துருக்கு. இது வந்து நம்ம மேஷ் பண்ணி விடணும். சூப்பரா இருக்கு. நல்லா நம்ம குழச்சி விடணும். ரெடி. இங்க பாருங்க, நல்லா இப்படி குழச்சி விட்டுக்கணும். சூடா இருக்கும் போதே முடிஞ்ச அளவுக்கு நல்லா கொல கொலன்னு பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, பார்ப்போம். இப்போ நம்ம என்னெல்லாம் செய்யறத பார்ப்போம். காய் வந்துருக்குமா? காயும் அந்த மசால் ஸ்மெல்லு, சாம்பார் பொடி ஸ்மெல்லு, இந்த என்ன சொல்றது, இந்த புளி ஊற்றணும்ல அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை கூட வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஓகேவா? இதை போடணுமே, வெறும் அது போடணும் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இதை நம்ம சிம்மில் வச்சுட்டு இதை நம்ம இறக்கிட்டு குக்கரை மேலே வச்சிடலாம். ஓகே, அடுத்து நம்ம வச்சிருக்க இந்த சாம்பார் தனியா வச்சிருக்கோம் இல்லையா, இந்த சாம்பார் எடுத்து நம்ம வந்து ஃபைனலா ஊத்திக்கலாம். இந்த சாம்பார் ஊத்திட்டு நம்ம வந்து இப்படி கிளறி விட்டுறணும். நல்லா எல்லா இடத்துலயும் பரவுற மாதிரி நல்லா சூப்பரா கிளறி எடுத்துக்கணும். சாம்பார் சாதம் ரெடிமா. சூப்பரா இருக்கு. கொத்தமல்லி தூவி விடணும். இல்ல இல்ல இரு. வாவ், நைஸ். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா கொஞ்சம் இதுவாகட்டும் சாம்பார் சாதம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து நெய், இதை தனியாவும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நெய், அப்படி நெய் நல்லா சேர்த்துட்டு, நெய் வாசனை சூப்பரா இருக்கும். நெய் நல்லா இப்படி சேர்த்து விட்டுட்டு, நெய் சேர்த்துட்டு கலருக்கு நான் எப்பவுமே சொல்றதுதான், நம்ம வந்து இந்த கடாய் இருக்கு இல்லையா, இதுலயே நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து காஷ்மீரி சில்லிய ஒரு தண்ணி சேர்த்து, இந்த காஷ்மீரி சில்லி இருக்கு இல்லையா கலருக்காக, அப்படியே இந்த கடாயிலயும் நம்மளுக்கு மசாலா நிறைய ஒட்டி இருக்கு, அதனால அது நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணும். இந்த காஷ்மீரி சில்லி நம்ம கடைசியா இப்படி சேர்த்துட்டீங்கன்னா கலர் கொடுக்கும், நல்லா இருக்கும் பார்க்க. நெய் ஸ்மெல்லோட சூப்பரா இருக்கு. இதுதான் நம்மளோட சாம்பார் சாதம். சாப்பிட்றவங்களுக்கு சுட சுட இப்படியே போட்டு கொடுங்க. ஃபைனல் எப்பவுமே இது இல்லாமையா, இது போட்டுட்டு கொத்தமல்லி. வா, செமையா இருக்கா? அவ்வளவுதான், நம்ம சாம்பார் சாதம் ரெடி. சாப்பிடும் போது காமிச்சிடலாமா? அவ்வளவுதான் நம்ம சாம்பார் சாதம்.
பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து வாழை இலை கிடைக்கவில்லை. அதனால நாங்க இன்னைக்கு இந்த இலை தான் வாங்கியிருக்கோம். தட்டுல வச்சுட்டு ஃபர்ஸ்ட் தட்டுல இருக்கட்டும். இலை தட்டுல வச்சுட்டு நம்ம இன்னைக்கு சாப்பிட போறோம். சுட சுட சாம்பார் சாதம். எனக்கு வந்து சாம்பார் சாதம்னாலே ரொம்ப பிடிக்கும். நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அதுவும் இன்னைக்கு நான் செஞ்சிருக்கேன். சூப்பரா தான் செஞ்சிருக்கேன். அது கூட அப்பளம், ஊறுகாய் இருந்தா கூட வச்சு ஊறுகாய். இப்ப டேஸ்ட் பாத்துடலாமா? குட்டியை கூப்பிட்டு வாங்க. உண்மையுமே சாம்பார் சாதம் வந்து அவளுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கெல்லாம் கொல கொல்லாம் இருந்தா எனக்கு எதுவுமே பிடிக்காது. பட் இருந்தா இதுல பாக்கும் போது அப்படியே எனக்கே சாப்பிடணும் போல இருக்குது. அவ்வளவு டேஸ்டா அப்படியே சூப்பரா இருக்கு. கடையில கூட அவளுக்கு அனுகிரால தான் நான் வாங்கி கொடுப்பேன். அப்ப கூட இந்த வந்து இந்த இன்னொன்னு என்ன சரவணபவன் ஹோட்டல் அதெல்லாம் கொடுப்பாங்க. செம்மையா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பரா இருக்கு. நினைச்சே பார்க்க முடியல. இவ்வளவு டேஸ்டா செய்யறா. என்னாலே நம்பவும் இல்ல. உண்மையாலுமே செம்மையா இருக்கு. கடையில எப்படி டேஸ்ட் கொடுக்குமே அதே மாதிரி கோயில்ல கடையில எல்லாம் எப்படி டேஸ்ட் இருக்கும் அதே மாதிரியே இருக்கு. அதே மாதிரியே சூப்பரா செஞ்சிருக்கா. கொல கொல கொலன்னு அழகா. இவளுக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். இவளோட ஃபேவரட்னே சொல்லலாம். நான் வந்து இதெல்லாம் கொல கொலம் இருந்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. இது என்னோட ஃபேவரட்னே சொல்லலாம். ஆனா இவங்களை ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போறேன்னா இவங்க வந்து லெமன் சாதம் அதை சாப்பிட்டாங்கன்னா நான் வந்து இந்த சாம்பார் சாதம் தான் சாப்பிடுவேன். அதனால ரொம்ப பிடிக்கும். சூப்பரா செஞ்சிருக்கா. கண்டிப்பா செஞ்சு பாருங்க. அல்டிமேட்டா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா செஞ்சு பாருங்க. அது இந்த அப்பளம் இந்த சாம்பார் சாதத்தோட சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். நான் இப்படிலாம் சாப்பிடுவேன். இந்த காயெல்லாம் ரொம்ப ஒதுக்கி ஒதுக்கி வைப்பேன். வேற ஏதாவது பொரியல் பண்ணாலோ குழம்புல பண்ணாலோ நான் ஒதுக்கி ஒதுக்கி வைப்பேன். இதுல நான் அப்படியே சாப்பிட்டுடலாம். எனக்கு காயெல்லாம் போட்டாலே பிடிக்கவே பிடிக்காது. சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டுக்கல. சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் சாப்பிடுறேன். இதோட நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல சந்திப்போம். டாடா பை.